வெறும் 3 நாள்ல 28 ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ ஒரு ரீசன்ட் பில்கிரிமேஜ்ல விசிட் பண்ணேன். ஒரு டூரிஸ்ட்டா இல்ல, பட் பியூர்லி இன் சர்ச் ஆஃப் பீஸ், எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸ். அண்ட் சம்திங் ஹேப்பன்ட் இன் திஸ் ட்ரிப். அத இன்னும் என்னால எக்ஸ்பிளைன் கூட பண்ண தெரியல. ஸோ நம்ம யூசுவலான பியூட்டி அண்ட் ஃபேஷன் கன்டென்ட்க்கு நடுவுல திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி டிஃப்ரெண்ட் வீடியோ. ஏன்னா திஸ் ஜர்னி மென்ட் சோ மச் டு மீ, அதை நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ டேக் திஸ் ஆஸ் ஒரு மைண்ட்ஃபுல் லைஃப் ஸ்டைல் vlog. கோவில், ஹெரிட்டேஜ், சிம்பிள் அவுட்ஃபிட், மினிமம் ஸ்கின் கேர் அண்ட் மறக்கவே முடியாத சம் மேஜிக்கல் மொமெண்ட்ஸ். ஸோ 3 நாள்ல நாங்க கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம் அண்ட் மெனி அதர் சரௌண்டிங் டவுன்ஸ்ல 28 டெம்பிள்ஸை கவர் பண்ணோம். எக்கச்சக்க வாக்கிங், வெயில், கூட்டம். ஸோ ஐ கெப்ட் எவ்ரி திங் வெரி சிம்பிள். இந்த வீடியோஸ்ல அங்கங்க நீங்க பார்க்கலாம் வாட் ஐ wore each day. Sometimes we got an opportunity to change after half a day. So I just wore light cotton salwars, breathable chanderi fabric, அப்புறம் oxidized silver jewelry. It all kept me comfortable and elegant. Skin careம் ரொம்ப மினிமல் தான். ஜஸ்ட் ரோஸ் வாட்டர், சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், லிப் பாம், தட்ஸ் இட். ஏன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் டெம்பிள் ஹாப்பிங் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கம்ஃபர்ட் தான் லக்ஸுரி. நாங்க போன இடம் ஒன்னு விடாம ஐ வாஸ் மைண்ட் blown அண்ட் ஸ்பீச்லெஸ் பை த ஆர்கிடெக்சர். கார்விங்ஸும் ஸ்கல்ப்சர்ஸும் 1000 வருஷம் பழமையான பில்லர்ஸும் it honestly felt like walking through a different era. One thing I did in this trip is நான் எந்த ஐடல்ஸையும் விக்கிரகத்தையும் photos எடுக்கல because different temples have different sentiments. But what I noticed was the most spiritual people, அவங்க தான் the most rule breakers ஆவும் இருந்தாங்க. Like pushing through the crowd, முன்னாடி ஃப்ரண்ட்ல போய் நிக்கணும்னு எல்லாரையும் தள்ளிட்டு crowd கட் பண்றது, கியூவை கட் பண்றது. அப்புறம் சுத்தி 50 போர்டு இருந்தா கூட போட்டோஸ் எடுக்காதீங்க, வீடியோஸ் எடுக்காதீங்கன்னு அவ்வளோ போர்ட்ஸ் வச்சிருந்தா கூட திருட்டுத்தனமா சாமிக்கு அபிஷேகம் பண்றது, கிளிக் பண்றது. மேபி அவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பேஷன் வாட் ஐ saw was they were the most rule breakers too. And then I also saw the contrary in some spiritual people. எவ்வளோ க்ரௌட், எவ்வளோ பேர் லைனை கட் பண்ணிட்டு முன்னாடி போறது, என்ன கமோஷன்ஸ் இருந்தாலும் எந்த சலனமும் இல்லாம காமா வித் prayers in their heart they were waiting for your turn to see the idol. I saw that extreme as well. Now இந்த ட்ரிப்போட மறக்க முடியாத பார்ட் வந்து கோவில் கிடையாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அந்த மிராக்குலஸ் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் குவிக்கா இந்த ஐராவதேஸ்வரம் டெம்பிளை பத்தி சொல்லிடுறேன். இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். நான் ட்ரிப் போறதுக்கு முன்னாடி தரவா ஐட்னரியை கூட ரீட் பண்ணல. ஸோ த மொமெண்ட் ஐ saw this temple ஐ felt so happy because நாங்கள் ஹார்ட் அண்ட் சோல் போர் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கிற எங்களோட ஹோம் பேரு இந்தியாவில் ஐராவத், தமிழ்ல ஐராவதம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு எடுக்கும்போது கிடைச்ச ஒன் ஆஃப் த குட் திங்ஸ் தான் ஐராவதம் எலிஃபென்ட். இட்ஸ் அ ஒயிட் எலிஃபென்ட் அண்ட் இது லார்ட் இந்திராவோட வாகனம். லார்ட் இந்திரா இஸ் கால் காட் ஆஃப் ஆல் காட்ஸ். அதே மாதிரி இந்த ஒயிட் எலிஃபென்ட் ஐராவதம் இஸ் கால் கிங் ஆஃப் ஆல் எலிஃபென்ட்ஸ். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் வீட்டுக்கு இந்த பேர் வச்சோம். பட் ஐ நெவர் இமேஜின்ட் ஐ வில் விசிட் அ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் இன் த சேம் நேம். From the oldest optical illusion in the world to the unsolved mystery of the musical steps, this Dharasuram Airavateshwara temple had immense wealth of information and spectacular beauty to offer. நீங்க பார்க்குற பில்லர்ஸ் எல்லாமே சிங்கிள் ஸ்டோன்ல கட் பண்ணது. ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன், பட் லெட்ஸ் கெட் இன் டு த மிராக்கிள் ஸ்டோரி. ஸோ இது வந்து திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் வச்சு நடந்தது. இது பஞ்சபூத கோவில்கள்ல ஒன்று. பஞ்சபூதங்கள்ல நீர்க்கான கோவில். இப்போ நான் சொல்ல போற இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் மைண்ட் blown பை த எலாபரேட் ரிச்சுவல்ஸ் இன் திஸ் டெம்பிள். கேட்டா வருஷத்துல 365 நாளும் அந்த ரிச்சுவல்ஸ் நடக்குமா. இட்ஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ஆல் 365 days ஆஃப் த இயர். இட் வாஸ் லைக் நம்ம ராஜாராணி காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல். அந்த கோயிலோட மெயின் ப்ரீஸ்ட் வந்து எலிஃபெண்ட்டை ஃபாலோ பண்ணி போறதாகட்டும், அவரை ஃபாலோ பண்ணி மொத்த டிவோட்டீஸும் போறதாகட்டும், கோ பூஜை, த ரிச்சுவல்ஸ் தே டூ. I just stood there absorbing the energy. இங்க சிவன் வந்து வாட்டர்ல சப்மர்ஜ்டா தான் இருப்பாங்க ஃப்ரம் அன் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீம். பிகாஸ் இவங்க பஞ்சபூதங்கள்ல வாட்டர் எலிமெண்ட்கான காடுன்றனால. நாங்க ரொம்ப நேரமா ஒரு லாங் கியூல நின்றுட்டு இருந்தோம். ஆப்வியஸ்லி டயர்ட், ஸ்வெட்டி, டிப்பிக்கல் க்ரௌட் கேயாஸ். பட் இந்த எல்லா ரஷ்ஷுக்கும் நடுவுல ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்தாரு. காமா, பேஷண்டா, கைண்டா, யாரையும் புஷ் பண்ணல. அவருக்கு முன்னாடி லைனை கட் பண்ணும்போது யார்கிட்டையும் ஃபைட் பண்ணல. While I was just observing what a refreshing change in personality amidst all the chaos, அவர் ரேண்டமா எங்க குரூப்பை பார்த்து கேட்டாரு, நீங்க சமயபுரம் அம்மன் கோயிலுக்கு போறீங்களா அப்படின்னு. அண்ட் நாங்கள் குவிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம் 3 நாள் ட்ரிப், 28 கோயிலுக்கு. ஸோ அடுத்து ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சுவாமி டெம்பிள். அதை முடிச்சுட்டு நேராக திருநெல்வேலிக்கு ரிட்டர்ன். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் ஆர் ட்ரிப்னு.
ஆனா அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் எங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். நாங்க போணும் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து நீங்க ரெங்கநாதன் சுவாமி டெம்பிள்க்கு போனீங்கன்னா 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நட சாத்திருவாங்க. 4 மணிக்கு தான் திறப்பாங்க. பட் அதே இது சமயபுரம் அம்மன் கோயில் பார்த்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு டைமிங்கும் கரெக்ட்டா இருக்கும். அட் த சேம் டைம் நட சாத்தவே மாட்டாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியோட தங்கச்சி தான் சமயபுரம் அம்மா. ஷி இஸ் சோ பவர்ஃபுல். கேட்டதெல்லாம் குடுக்குற கடவுள். ஹி வாஸ் எக்ஸ்ப்ளைனிங் அஸ் த டைமிங், ரவுட், எவ்ரிதிங். ஏதோ எங்கள கைட் பண்றதுக்காகனே இவர அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருந்தது. சம்திங் இன்சைட் அஸ் டோல்ட் இட்ஸ் லைக் அ சைன் நம்ம போயே ஆகணும்னு. ஸோ எங்க என்டையர் பிளானையுமே மாத்தி நாங்க போயிட்டோம். இங்க தான் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பார்ட் ஹேப்பன்ட். நாங்க சமயபுரம் போய் ரீச் ஆகும்போது, இதே சேம் பெர்சன் அங்க ஆல்ரெடி இருந்தாரு. சேம் டைம், சேம் பிளேஸ், வெயிட்டிங். எங்க டைமிங்க, ஸ்கெட்யூல நாங்க அவர்கிட்ட ஷேர் பண்ணல. நாங்க பிரைவேட் வேன்ல போயிருக்கோம். அவர் அதே டைம் தான் ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து இறங்குறாரு. தேர் இஸ் நோ வே திஸ் குட் பி கால்குலேட்டட். பட் ஹி வாஸ் தேர், ஸ்மைலிங், சேயிங் ஐம் கிளாட் யூ கேம். அவரு எந்த விதமான மானிட்டரி பெனிஃபிட்ஸும் எதிர்பார்க்கல. எதுவுமே கேட்கல. இன்ஃபேக்ட் நாங்க எல்லாரும் ரொம்ப கியூவ பார்த்து பயந்து பிரீமியம் என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுக்கும்போது, யா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிளீஷே திங்ஸ் இன் இந்தியா. அன்ஃபார்ச்சுனேட்லி யூ கேன் பே to cut short the line quickly and guilty as charged. We do that several times. We pay and take a premium line queue. அந்த டிக்கெட்ஸ் எடுக்கும்போது கூட ஹி வாஸ் ஆஃபரிங் மணி ஃபார் ஹிம் as well. இவர் வந்து எப்பவுமே லோக்கல் பீப்புளுக்குன்னு போற, அவருக்கு லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஆதார் கார்டை யூஸ் பண்ணி லோக்கல் பீப்புளுக்குன்னு தனி என்ட்ரி இருக்கு. ஸோ இவர் ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு வர ஆளு. ஹி இஸ் அ ஹியூஜ் டிவோட்டி ஆஃப் சமயபுரம் அம்மன். ஸோ அவர் கேஷுவலா போயிட்டு வந்துட்டு இருக்கிறவர். எங்களுக்காக he didn't go through his usual path. He tried taking us through that path, but we are not locals, right? 18 people, so it's impossible. So he came with us. அதனால நாங்க அவருக்கும் சேர்த்து அந்த டிக்கெட்ஸ் எடுத்தோம். he is paying for the tickets. எனக்கு எடுத்த டிக்கெட்டுக்குன்னு. Not only didn't he expect anything from us, he was not even willing to let us pay for his entry ticket. ஸோ இந்த டிக்கெட் கியூவே ஒரு 40 நிமிஷம் ஆச்சு சன்னதிக்கு போய் அம்மனை பார்க்கறதுக்கு. அண்ட் த்ரூ அவுட் தட் வெயிட் டைம் அண்ட் இந்த கியூ அவர் வந்து அம்மனை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. தான் சொந்த தாயை பத்தி பேசுற மாதிரி. அப்படி ஒரு பியூர் டிவோஷன். இந்த மாதிரி ஒரு ஃபெய்த் வந்து இட்ஸ் வெரி ரேர். அண்ட் அவர் சொன்னதுலயே எனக்கு ரொம்ப மனசுல நின்ன விஷயம் என்னன்னா, சமயபுரம் அம்மா இஸ் சச் அ பவர்ஃபுல் காட். கேட்கறதெல்லாம் கொடுக்கும் கடவுள். அண்ட் அம்மா கிட்ட எப்படி வேண்டணும்னா, ஒரு பெத்த தாய் கிட்ட உரிமையா கேட்கிற மாதிரி கேட்கணுமா. He kept underlining this. He couldn't stop talking about the goddess. Finally, after the long queue, we finished darshan and quietly வெளில வரும்போது he is asking, பாத்தீங்களா எப்படி இருந்தாங்க அம்மா? And I was taken aback. I don't know what to reply. I said, yeah, she was beautiful. It was such a nice darshan. And அவர் சொல்றாரு, மகாராணி, ராணி மாதிரி இருந்தாங்களா? He couldn't stop admiring the goddess. Meeting this stranger was so random. And அன்னைக்கு அந்த கோயில எங்க group of 18 women, we were just meant to visit. We felt like we got a personal invitation to visit. And அந்த வைப்ரேஷனும் அந்த எனர்ஜியும் I think it can only be felt. அதை வந்து வார்த்தைகள்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா அந்த மொமெண்ட் இல்ல, அது வந்து சேஞ்ச் சம்திங் இன் மீ. சம்டைம்ஸ் டிராவல் இல்ல, அது வந்து நம்ம போற பிளேஸை பத்தி கிடையாது. இட்ஸ் அபவுட் பீப்புள். சம்டைம்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கூட இல்ல, அது ஒரு மிராக்கிளா நம்ம கிட்ட வராது. இட் கேன் ஈவன் கம் ஆஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். அண்ட் நான் ஒன் மோர் ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சுவாமி என்ன பண்ணாருன்றத பத்தி தான். ஸோ த லாஸ்ட் லெக் ஆஃப் அ ட்ரிப் வாஸ் டு ஸ்ரீரங்கம். அண்ட் நாங்க விசிட் பண்ண 28 கோவில்லையே த மோஸ்ட் crowded டெம்பிள் வாஸ் ஆல்சோ ஸ்ரீரங்கம். அண்ட் அந்த crowd பத்தாதுன்னு சொல்லிட்டு டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் chose to stop the entire crowd to let in a celebrity or VIP யாரையோ உள்ள விடுறதுக்காக என்டையர் crowd-அ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நல்லா வெளில வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போன பிறகு த crowd ரியலி மல்டிப்ளைட். அந்த செவரல் மினிட்ஸ்ல சுத்தமா பிளாக் பண்ணி வச்சிருந்ததுல, ஏன்னா கண்டினியூஸா விட்டுட்டே இருந்தாலே அவ்வளோ crowd ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இதுல டோட்டலி ஸ்டாப் த crowd ஃபார் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் which made the crowd even more crazier. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணனால by the time we went near the actual சன்னதி இல்ல, they didn't let us see the god. தீவாரண கிடையாது, திருநீர் கிடையாது, நத்திங். யூ ஜஸ்ட் ஹாவ் டு சி. அவரை பார்த்துட்டே அப்படியே கிராஸ் பண்ணி போயிடணும். ஐ வாஸ் ஈவன் ரெடி டு டூ இட் பிகாஸ் ஸ்பிரிச்சுவலி நான் வாட் சார்ட் ஆஃப் அ பர்சன்னா வி ஆர் இன் தட் ஆம்பியன்ஸ். அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி வி ஆர் ஃபீலிங், வி ஆர் கனெக்டிங். இட்ஸ் ஆல் அபவுட் தட். ஸோ ஐ டென்ட் ஃபீல் பேட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிராஸ் அவே பீஸ்ஃபுல்லி. But what happened was, நான் அந்த பிளேட்ல I was just going to give my contribution to the priest.
I know it doesn't even go to the temple. நம்ம உண்டியல்ல போட்டாதான் டெம்பிள்க்கு போகும். I just want to contribute for the priest. I don't know why I thought I should do it. அது default நமக்கு வந்துரும்ல. So சன்னதி போறதுக்கு முன்னாடி I didn't even waste time taking the money from my purse. Already எடுத்து கையில வச்சிருந்தேன். I'm just dropping it as I walk past. சாமி முன்னாடி you can't even ஸ்டாண்ட் நிக்க கூட முடியாது. they were pushing women ஆகட்டும் men ஆகட்டும் பெரியவங்க வயசானவங்க they didn't care. டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட கிடையாது. priest themselves. I'm very sad to talk about this, but they were pushing everyone left, right and center. அவங்க யாராவது crowd பிளாக் பண்றது இந்த மாதிரி ஏதாவது hindrance பண்ணா கூட பரவாயில்ல. சாமி முன்னாடி several minutes எடுத்துக்க கூட இல்ல. just crossing by, they kept on pushing so that the crowd will move faster. And at that time money போட போகும்போது they tried pushing me as well. I didn't want to create a scene. I just saw the vigraham of Ranganather, prayer பண்ணிட்டு வந்துட்டேன். In the sense மனசுக்குள்ள just I usually say எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கட்டும், வாழ்க வளமுடன். This is my maximum prayer. So I just felt it inside and I came. வெளியில வந்தா all my group mates from the trip women la, they were furious how they almost went to fall down. They were pushed hard. There was so much chaos. Everyone was extremely upset. The rest of the devotees who came la poi management la fight பண்றது. And I don't think this is the first time I've seen this in Srirangam. It's very sad to share this, but this is not new or this is not occasional, once in a while occurrence. If you've been to Srirangam, you know this is what happens there all the time. ஸோ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நீ அங்க சயன கோலத்துல பெருமாளை பார்க்கலையா? நான் பார்க்கல. ஐ டென்ட் நோ. ஐ மீன் ஐ பீன் டு ஸ்ரீரங்கம் அண்ட் ஆல் தட், பட் இந்த ஆல் திஸ் கேஆஸ்ல நான் அவர் முன்னாடி வச்சிருந்த ஸ்டாச்சு அவரை மட்டும் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்ரிபடி வாஸ் லைக், இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ சயன கோலத்துல இருந்த பெருமாளை பார்க்கலையா அப்படின்னு ரொம்ப என்னை பார்த்து சேடா உச்சுக்கட்டவும் எனக்கும் என்னை பார்த்து ரொம்ப சேட் ஆயிருச்சு. ஸோ ஐ கேம் பேக் டு திருநெல்வேலி தட் நைட். தட் வாஸ் த லாஸ்ட் ஸ்டாப் ஆஃப் அ ட்ரிப். இல்லை அண்ட் கப்பிள் டேஸ் லேட்டர் ரேண்டமா கொஞ்சம் லேட்டா பகல்ல I'm feeling bad for myself. I'm not this kind of person who takes a spiritual trip and something if I missed in the trip seriously, because spirituality is more about connecting heartfelt. It's not about an object or a place to be specific. It's about how heartfelt we connect to the higher power. So நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். லைக் திருநீர் கொட்டிருச்சு, குங்குமம், வாட் எவர் இந்த மாதிரி விஷயத்துல. But 2 days கழிச்சு for some reason I felt bad. I was thinking about ரங்கநாதன் சுவாமி and I was saying, உங்களை பார்க்க நான் எவ்வளவு தூரம் வந்தேன், உங்களை சயன கோலத்துல எனக்கு பார்க்க முடியாம போயிருச்சே. I kind of feel bad, but then I was in that premises. I was amidst your energy, your vibration, and I prayed. I think I'm fine. அப்படின்றது ஒரு random thought cross ஆகுது. On the same day, my husband's friend's family from Neyveli has visited Tirunelveli for some official trip. So they had some spare time and they're asking, Enga pola? I'm suggesting them some touristy spots like the creeks around Tirunelveli, Talayanai, Thuthukudi beach, something like this. They are not devotional people too, but அவங்க ரேண்டமா they suggested let's go to நெல்லையப்பர் கோவில். why notனு கிளம்பியாச்சு. நெல்லையப்பர் மெயின் சன்னதியில பார்த்து ரொம்ப திருப்தியா ப்ரேயர் பண்ணியாச்சு. வந்து சைட்ல நிக்கிறேன், பட் தட் ஃபேமிலி didn't move because அவங்க 2வது தீபாரணைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே லெட் தம் ப்ரேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவங்களுக்கு இந்த பக்கம் திரும்பி பார்க்கறேன். there was this humongous statue of பெருமாள் in சயன கோலம். என்னால நம்பவே முடியல. இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஆஃப்டர்நூன் ஐ எம் திங்கிங் அபவுட் ஹிம் தட் ஐ வாஸ் அன்ஏபிள் டு see him in that form. And evening there was no plan to go to நெல்லையப்பர் கோயில். I am living in Tirunelveli for the past few years and I have gone once. இது வரைக்கும் ஒரு தடவை போயிருக்கேன். It was like literally him trying to tell me, என்னைய இந்த ஃபார்ம்ல பார்க்க முடியலன்னு தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். தாய் கோ கம் டேக் அ லுக் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. தசாவதாரத்துல அசன் பெருமாளே அப்படின்னு சொல்ற மாதிரி. சீரியஸ்லி ஐ டோல்ட் his name out loud and I held my hands wide and I was drenched in spirituality, devotion, whatever you call it. I was mind blown. I was literally feeling there was a connection happening there. This trip overall was nothing short of a miracle. எல்லாருக்குமே டிராவல் பண்ணவங்களுக்கு they had their own set of experiences like what I have shared. அவங்க எல்லாருக்குமே there was moments of miracles, moments of hope,
எனர்ஜி எவ்ரிதிங். பட் இதோட நம்ம இந்த வீடியோவை wrap up பண்ணிக்கலாம். லெட்ஸ் நாட் எக்ஸ்டெண்ட் இட். ஐ எம் so thankful for my trip companions who were nothing but kind, graceful. I learned so much from them. So this was my little heart to heart vlog. Back to beauty, fashion and glowing skin from the next video. But I wanted to share this piece of my life with you because lifestyle isn't just how we look, it's how we feel. So see you in the next video. Thank you so much for listening to my entire experience.